வணக்கம். செல்வங்களை என்னதான் சொல்கிறது நம்ம திருக்குறள் தெரிஞ்சுக்கலாமா? வெல்த் மேனேஜ்மெண்ட் அதுல நம்ம என்ன படிச்சிட்டு இருக்கோம்? முயற்சியால் சேர்க்கும் செல்வங்கள். முயற்சியால் சேர்க்கும் செல்வங்கள்ல நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அறிவு செல்வம். சரிங்களா? அந்த அறிவை எப்படி பெறணும்? அறிவுனா எந்த மாதிரி அறிவு நமக்கு இருக்கணும்? அப்படிலாம் பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு செல்லக்குட்டி என்ன டவுட் கேட்டாங்க? அதாவது திரும்ப திரும்ப பிறக்கிறது அது ஒரு சிறப்பு இல்லாத செயலா அப்படின்னு கேட்டாங்க. சரிங்களா? ஆமா, அது ஒரு சிறப்பு இல்லாத செயல்தான் அப்படின்னு நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்லி தராங்க. சரிங்களா? திரும்ப திரும்ப பிறக்கிறது ஒரு சிறப்பு இல்லாத செயல்தான். அது நமக்கு ஒரு இழிவான செயல்தான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இப்ப ஏன் இந்த திரும்ப திரும்ப இந்த பிறப்பு ஏற்படுது? நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். எதெல்லாம் மெய்ப்பொருள் இல்ல இல்லையோ அதெல்லாம் நம்ம என்ன பண்றோம்? மெய்ப்பொருள்னு நினைச்சுக்கிட்டு அது பின்னாடி ஓடிட்டு இருக்கோம். நான் சொன்னேன் இல்லையா, வேர்ல்ட்லி திங்ஸ். லாஸ்ட் இதுல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு படத்தோட. சரிங்களா? பணம், நம்ம வச்சிருக்கிற பொருள்கள், மற்ற பொருள்கள், நமக்கு இருக்கிற ஆசைகள், இது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா, இது எல்லாமே நிலையற்றவை. ஆனா இந்த நிலையற்றவை மேல நம்ம என்ன பண்றோம்? அதுதான் நிலையானவைன்றத ஒரு ஃபேக்கா, அதுதான் பேதமை. சரிங்களா? அறியாமை. அந்த அறிவு இல்ல நமக்கு. அறிவு இல்லன்னா அது அறியாமை அப்படின்னு சொல்றது. அந்த அறியாமையில நம்ம என்ன பண்றோம்? அதுக்கு பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கோம். அதனால என்ன ஆகுது அப்படின்னா, இப்ப நிலையற்றவை பின்னாடி நம்ம ஓடும் பொழுது திரும்ப திரும்ப நமக்கு துன்பங்கள் தான் சேரும். துன்பங்கள் என்னைக்கு தீரலையோ திரும்ப திரும்ப நமக்கு இந்த பிறப்பு வந்துகிட்டே இருக்கும். இந்த சைக்கிள் நடந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? எப்ப நம்ம துன்பங்கள்லாம் நீங்கி நம்ம மனித நிலையிலேருந்து உயர்வடைகிறோமோ, அப்பதான் நம்ம அடுத்த நிலை என்ன? தெய்வ நிலை. அந்த நிலைக்கு நம்ம போகணும். அப்படி போகலைனாக்கா திரும்ப திரும்ப அந்த துன்பத்தை அனுபவிக்கிறதுக்காகவே அந்த இச்சைகள் இருக்கு இல்லையா? உலக பொருள்கள் மேல உள்ள இச்சைகள், அதுக்காகவே நம்ம திரும்ப திரும்ப பிறவி எடுத்துக்கிட்டே இருப்போம். இப்ப பாருங்க, இந்த உலகத்துல இந்த படத்துல பாத்தீங்கன்னா எப்படி உயிரினங்கள் தோன்றுச்சுன்னு பாக்குறோம் இல்லையா? சரி, ஓர் அறிவுல இருந்து பார்ப்போம். ஓர் அறிவு இது தாவரம் தான் இல்லையா? அதுக்கப்புறம் அடுத்து அடுத்து உயிரினங்கள் தோன்றிட்டே இருந்து நம்ம 6 அறிவு உள்ள ஒரு உயிரினம். சரிங்களா? சரிங்களா? நீர் வாழ்வன, அப்புறம் பாத்தீங்கன்னா தவளை, இதெல்லாம் லைனா அப்படியே போட்டிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் அடுத்தடுத்து இந்த உயிரினங்கள்லாம் இந்த உலகத்துல உருவாச்சு. கடைசியா தோன்றுனதுதான் யாருன்னா மனுஷன். மனுஷனுக்கு தான் என்ன இருக்குன்னா அந்த 6 அறிவு. அந்த 6 அறிவு எதுக்கு இருக்குன்னா, அந்த 6 அறிவை வச்சுதான் அவங்களால என்ன பண்ண முடியும்னா மெய்ப்பொருளை காண முடியும். எது மெய்ப்பொருள்? அதாவது எது நிலையான பொருள்? எது நிலையற்ற பொருள்? அப்படின்றத உணர முடியும். ஆனா இந்த மனுஷன் என்ன பண்றான்? இந்த உலகத்துல உள்ள பொருள்கள் மேல ஆசைப்பட்டு திரும்ப திரும்ப அதுக்கு பின்னாடியே ஓடி அதுலயே உழன்று திரும்ப திரும்ப துன்பத்தை அனுபவிக்கிறான். அனுபவிக்கும் பொழுது இந்த மனுஷன் திரும்ப என்ன பண்றான்? பிறவி எடுக்கிறான். பிறவின்றது திரும்ப மனுஷனாதான் பிறக்கணும்னு அவசியம் இல்ல. இந்த உயிரினங்கள்ல எதுவா வேணா அவன் பிறக்கலாம். இப்ப மனுஷன்றவன் என்ன பண்ணணும்? அடுத்தது அந்த பகுத்தறிவை வச்சு, அந்த 6 அறிவை வச்சு என்ன பண்ணணும்? அடுத்த நிலை தெய்வத்தன்மைக்கு போகணும் இல்லையா? எது நிலையானது, எது நமக்கு சிறப்பை தரக்கூடியது அப்படின்றத ஆராய்ஞ்சி அது வழியில போகணும். ஆனா அவன் என்ன பண்றான்? பேக்ல போறான். பேக்ல போகும்போது அவன் எப்படி வேணா பிறக்கலாம். குரங்கா பிறக்கலாம். அப்ப என்ன ஆயிடுது? அவனோட பிறவி தாழ்ந்து போயிடுது. அப்ப ஒரு பிறவி தாழ்ந்து போயிடுதுன்னாக்கா அது சிறப்பான பிறப்பா? இல்லவே இல்லையே. அப்ப எது சிறப்பான பிறப்பு? நம்ம எது நிலையானது அப்படின்னு உணரணும். எது நிலையானதுன்னா அந்த இறைமை. சரிங்களா? அதாவது இந்த பிரபஞ்ச சக்தி, இதுதான் நிலையானது. இதெல்லாம் நிலையற்றது. எப்ப இந்த நிலையானது, எது நிலையானது, எது மெய்ப்பொருள் அப்படின்றத உணர்றானோ இதுதான் மெய்ப்பொருள். இந்த மெய்ப்பொருளை எப்ப ஒரு மனுஷன் உணர்றானோ அப்பதான் என்ன ஆகும்? இந்த உலகத்துல உள்ள வேர்ல்ட்லி திங்ஸ் இதுல இருந்து விடுதலை ஏற்பட்டு அவன் என்ன பண்ணுவான்? அந்த இறைமை, அந்த செம்பொருள்,
அதாவது அந்த உன் மெய்ப்பொருள் அந்த இறைமையை நோக்கி நகர ஆரம்பிப்பான். அப்பதான் என்ன ஆகும்னா அவன் மனசுல அன்பு, அருள், இரக்கம், கருணை எல்லாமே உருவாகும். மற்ற ஆசைகள், வேர்ல்டு திங்ஸ் மேல ஆசைகள் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு இந்த அன்பு, அருள், கருணை, இரக்கம் இதெல்லாம் இருக்கவே இருக்காது. எப்ப ஒரு மனுஷனுக்கு இந்த வேர்ல்டு திங்ஸ்ல இருந்து விடுபட்டு வந்து இறைமைதான் மெய்ப்பொருள் அப்படின்னு உணர ஆரம்பிக்கிறாங்களோ, அதுதான் நிலையானதுன்னு உணர ஆரம்பிக்கிறாங்களோ, அப்பதான் அவங்களுக்கு என்ன ஆகும்? அவங்களுக்கு அன்பு, அருள், இரக்கம், கருணை இதெல்லாம் உருவாகும். எப்ப இதெல்லாம் உருவாகுதோ அவன் அப்ப என்ன ஆகுது? அந்த மனுஷன் அடுத்த நிலைக்கு பதவி உயர்வு பெறறான். அதான் தெய்வ நிலைக்கு போறான். அப்ப தெய்வ நிலையை அடையும் பொழுது என்ன ஆகும்? இறைமையே அவங்கள வந்து என்ன பண்ணும்? பிளஸ் பண்ணும். சரிங்களா? இறைமை நம்ம கிட்ட நெருங்கணும்னா நம்ம இந்த பிறவி என்னும் பேதமை நீங்கணும். சரிங்களா? அததான் நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்லி தராங்க. பிறப்பு என்னும் பேதமை நீங்க சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு. அதாவது திரும்ப திரும்ப அந்த பிறவி எடுக்கிறோம் இல்லையா? அந்த அறியாமை அது நீங்கணும். அது நீங்கணும்னா என்னது? எது மெய்ப்பொருள்னு நம்ம உணரணும். இந்த வேர்ல்ட்லி திங்ஸ் மெய்ப்பொருள் இல்ல அப்படின்றத உணரணும். அது நமக்கு துன்பத்தை தான் தரும்ன்றத உணரணும். உணர்ந்தாதான் என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு. அவங்களுக்கு சிறப்பை தரக்கூடிய அந்த செம்பொருள். செம்பொருள்னா என்னது? அந்த இறைமை, அந்த மெய்ப்பொருள். சரிங்களா? எப்பவுமே எல்லாருக்குமே எல்லா உயிரினங்களுக்கும் நடுவு நிலைமையா இருக்கக்கூடிய ஒரு பொருள் எதுன்னா அதுதான் இறைமை. அந்த இறைமை அதுதான் மெய்ப்பொருள் அப்படின்ற அறிவு நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்லி தராங்க செல்லக்குட்டீஸ். சரிங்களா? எப்ப அந்த வேர்ல்ட்லி திங்ஸ்ல இருந்து நீங்குறீங்களோ உங்களுக்கு பிறப்பு நீங்க ஆரம்பிக்கும். அதாவது அந்த இழிவை தரக்கூடிய பிறப்பு நீங்கும். அது அப்ப நீங்கிடுச்சுன்னா என்ன ஆகும்? நீங்க தெய்வ தன்மையை நோக்கி அந்த சிறப்பை அடைவீங்க, உயர்வு அடைவீங்க. அப்ப உயர்வு அடையும் பொழுது எல்லா உயிர்களிடத்திலும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த இறைமைனாலே என்னது? அன்புதான் இல்லையா? அந்த அன்பு எல்லா உயிர்களிடத்தும் ஆட்டோமேட்டிக்கா உங்கள்ட்ட வர ஆரம்பிச்சிடும். உங்ககிட்ட இருக்கிற பொறாமை, கோபம், சரிங்களா? இந்த மாதிரி இன்னாச்சொல் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உங்களை விட்டு நீங்கிடும். அது நீங்கிட்டாலே நீங்க ஒரு படி உயர்ந்துட்டீங்க. அந்த தெய்வத்தன்மையை நெருங்குறீங்கன்னு அர்த்தம். அந்த அறிவு எப்ப கிடைக்கும்னா இந்த வேர்ல்ட்லி திங்ஸ்ல இருந்து நம்ம வெளியில வரும் பொழுதுதான். சரிங்களா? பிறப்பு என்னும் பேதமை, பேதமைன்னு அறியாமை அது நீங்க சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு மெய் உணர்தல் அதிகாரத்துல நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்றாங்க செல்லக்குட்டீஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. தேங்க்யூ.